ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு. நமக்கு என்னென்ன காரியம் தேவையோ நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்ய போதுமானவரா இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலியமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை இன்னைக்கு செய்ய போறாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க இந்த தேவைகள் எனக்கு நிறைவேறாதா என்று காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அந்த காரியத்தை இன்னைக்கு செய்ய போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். யோபு 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்ய போறாருங்க. மகனே மகளே, இன்னைக்கு உன் லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீ ஒரு அதிசயத்துக்காக காத்து கொண்டிருக்க. அந்த அதிசயமான காரியம் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராரு. என்னாலே செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று ஏசாயால வாசிக்கிறோம். அப்ப உன் வாழ்க்கையில உனக்கு மகனே மகளே அதிசயமான காரியத்தை நிச்சயமா நான் செய்வேன். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. அதாவது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாத காரியம் கூட தேவனால் கூடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இந்த காரியம் நடக்காதுங்க. இந்த காரியம் லைஃப்ல நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. என்னுடைய படிப்புல என் படிப்பு முன்னேறாது. நான் இப்படியே தோல்வியின் பாதையில தான் போவேன். என் தொழில் இப்படிதான் இருக்கும், என்னுடைய வேலை இப்படிதான் இருக்கும், என் குடும்பம் இப்படிதான் இருக்கும், என் கடன் பிரச்சனை இப்படிதான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத, உங்க அறிவுக்கு எட்டாத அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்வாரு. அதுக்கு நமக்கு என்னங்க தேவை? விசுவாசம் மட்டும்தாங்க தேவை. கடுகளவு விசுவாசம் கூட மலையே கூட பெயர்த்து போகிற அளவுக்கு செய்யுமாமா. அதாவது ஒரு சின்ன விசுவாசம் நம்ம லைஃப்ல இருக்கும்போது அந்த விசுவாசமே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்யும். அப்ப இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கீங்களா? ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்துவாரு, நான் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்வாரு, என் பிரச்சனையை மாத்துவாரு, என் கடன் பிரச்சனையை மாத்துவாரு, என் சூழ்நிலையை மாத்துவாரு, என்னுடைய திருமணத்துல இருக்க அந்த தடைகளை எடுத்து போடுவாரு, எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பாரு, எனக்கு குழந்தை ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாரு, என் உறவினர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஏசப்பா எனக்கு செய்வாருன்ட்டு ஏசப்பா மேல நீங்க விசுவாசமா இன்னைக்கு நீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க விசுவாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஏசப்பா சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத அதிசயமான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போறேன். எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத அதிசயம் நீ நினைக்கிற நடக்காதுன்னு, ஆனா மகனே மகளே நான் சொல்றேன் உனக்கு நடக்கும், நிச்சயமா நடக்கும்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராரு. எப்பங்க வாக்கு தராரு? இன்னைக்கு வாக்கு தந்துட்டா மட்டும் அது நடந்துருமா? நிச்சயமா நடந்துருங்க. சோம்பேறித்தனமா இருக்க பிள்ளைகளுக்கு ஏசப்பா செய்ய மாட்டாருங்க. ஜெபிக்கிறீங்களா? டெய்லியும் ஏசப்பா கிட்ட உண்மையா வேத வாசித்து ஆண்டவர் மேல உண்மையா ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் அதிகாலையில எழுந்து நான் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறி இருக்கேன், நான் அதிகாலையில எழுந்து வேதம் வாசிக்கிற ஒரு பிள்ளையா மாறி இருக்கேன், நான் இனிமே உண்மையா இருப்பேன், பரிசுத்தமா வாழ்வேன், நான் ஜபத்துல உறுதியா இருப்பேன், நான் இந்த உலகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத காட்டிலும் உங்களுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஏசப்பாக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்குற ஒரு பிள்ளையா, நீங்க அந்தி சந்தி மாலை எல்லா நேரமும் ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்கிற பிள்ளைகளா, நீங்க ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா இன்னைக்கு நீங்க மாறும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, மகனே மகளே நீங்கள் அதிசயமான காரியத்தை பார்ப்பீங்க. அதிசயமான காரியத்தை பார்க்கணும் அப்படின்னா அசால்ட்டா கிடைச்சிடாது. அதற்காக நம்ம கொஞ்சம் சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு 30 நாள் வேலை செஞ்சாதான் 31வது நாள் நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சிலருக்கு 5ஆம் தேதி கிடைக்கும், சிலருக்கு 10ஆம் தேதி கிடைக்கும். ஆனா உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுல, அது போல ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். நம்ம ஜபம் தான் நம்ம வாழ்க்கைய ஒரு அற்புதத்துல நம்மளை கொண்டு போகும். ஜபம் செய்வோம், ஜெயம் பெறுவோம். நம்ம ஜபம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க, ஒரு அதிசயத்தை பார்க்க போறீங்க, அற்புதத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராருங்க. யோபு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைய எல்லாமே இருக்கப்பட்ட சூழ்நிலையில சொல்லல, எல்லாமே இழக்கப்பட்ட சூழ்நிலையில சொல்றாரு. நான் ஒரு பணக்காரன்பா,
என்கிட்ட வசதி இருக்குப்பா, ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு செய்யறாருப்பா அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அதனால நான் இதை சொல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு செய்வார்னு அவர் மேல விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு அந்த விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்குன்னா, இன்றைக்கே நீங்க இழந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. உங்க இருதயத்துல என்னென்ன ஜெப குறிப்புகள், என்னென்ன காரியங்கள் ஓடுதுன்னு மனிதனுக்கு தெரியாது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் உங்க இருதயத்துல இருக்க எல்லா காரியத்தையும் இன்னைக்கு செய்ய போறாரு. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று வாக்கு தந்த தெய்வம் இன்றைக்கு ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க, ஒவ்வொரு ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். திருமணத்துல இருக்க தடைகள் விலகட்டும். ஆண்டவரை குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத கர்ப்பத்தின் கனி ஆண்டவரை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் அந்த கர்ப்பத்தின் கனியில இருக்க தடைகள் விலகட்டும். ஒரு அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. படிப்புல, வேலையில, தொழில இருக்க தடைகள் விலக்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. இன்றைக்கு அதிசயத்திற்காக, அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்க எல்லா தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் நிறைவாய் செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் நன்மை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.